என்னடா செல்லக்குட்டி? நீங்க இனிமேல் கடையே போட வேண்டாம். ஏன்டா செல்லக்குட்டி? அப்பா கடை போனோம்னா இப்ப நிறைய பேர் நிப்பாங்கப்பா கியூல. அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டே இருப்பீங்கல்ல, அப்ப கை வலிக்காது? அதுக்காக கடை போடக்கூடாதுல்ல செல்லக்குட்டி டி. ஆமா. அப்ப எப்படிடா சம்பாதிக்குது? காசு எப்படா சம்பாதிப்பா? அதான் உனக்கு தெரியாதா? எடுத்து போட்டால் தானே காசு வரும். காசு வச்சு தானே நம்ம சாப்பிட முடியும். சாப்பிட்டா தானே வாழ்க்கையில் முன்னேற முடியும். சம்பாதிக்காமல் என்ன பண்ணுறது? நீ வாழ்க்கையில் முன்னேறி நீ காசு தருவீங்க. நீ எப்போ வாழ்க்கையில் முன்னேறி எப்போ காசு வாங்கி தருவேன்? படித்து வாழ்க்கையில் முன்னேறி பெரிய ஆள் ஆகிடுவியா? கன்ஃபார்மா? கன்ஃபார்மா? சரி செல்லக்குட்டி. சரி, கடைலாம் போடல, நல்ல பிஸ்னஸ் வர. காய்கறிலாம் நல்ல பிஸ்னஸ் தானே, அதில் என்ன இருக்குது செல்லக்குட்டி? கடை போடணும்னா இந்த கடை எடுத்து அங்கே போட்டுருங்க. அப்போ பெரிய வண்டிலாம் எடுத்து அங்கே காரிஷன் கோவில் வரைக்கும் போகணும்ல. ஆமாம். அப்போ டிரைவ் அப்போ நீங்கள் ஓட்டுவீங்கல்ல. ஆமாம். இந்த எல்லா மூட்டையும் தூக்கிட்டு நீங்கள் ஓட்டுவீங்கல்ல, அப்போ கை வலிக்காது? கை வலிக்கும் தான். அதுக்கு என்னடா பண்ண முடியும்? வேலை செஞ்சால் தான்டா இருக்கும். அப்போ வேலை செஞ்சால் தானே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதனால என்னடா பண்ணுறது? அதெல்லாம் தெரியாது, ஆனால் கடை போடக்கூடாது. கடை போட்டால் காசு வராதுடா. காசு எல்லாம் எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி சாப்பிட்றது, என்ன பண்ணுறது? மீதி எங்கே இருக்குது காசு? அந்த காசு எங்கே இருக்குது? காசு இருந்தால் எங்கே இருக்குது? ஏது இதில் எங்கே காசு இருக்கு? இந்த காசை வச்சு டேய் இது போதுமாடா? சரி. அதெல்லாம் பத்தாதுடா. எங்க பத்தோம்? அந்த காசை வச்சு என்ன பண்ண முடியும்? உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தர முடியாது தெரியுமா? அந்த காசை வச்சு ஏதாச்சும் வாங்குங்க. ஆனா நைட் என்னவோ உன்னை வேறு ரவுண்ட்ஸ் வேறு கூப்பிட்டு போகணும். உனக்கு எதனா வாங்கி தரணும். அந்த காசு அதுக்கே பத்தாது. என்ன ஞாபகம்? சரி சரிங்க தானே? பண்ணிடுறேன். சரி மேடம், தேங்க்யூ, பாய்.